ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். மனுஷனாகிய நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை நம்ம பிளான் பண்ணிடுவோம். நிறைய பிளான்ஸ் வச்சுருப்போம். இல்லை ஒரு 6 மாதம் லீவ் வருதுன்னா அந்த 6 மாதத்தில் என்னென்ன ஸ்கெடியூல் போடுவோன்றத எல்லாம் பக்காவாக போட்டு வச்சு, இந்த மாதம் இங்கே போகணும், ஃபேமிலியோட இங்கே போகணும், இந்த ஹோட்டல் போகணும், இந்த இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கணும், நிறையா பிளான்ஸ் வச்சுருவோம். ஆனால் ஒன்று மறந்துடாதேன்னு கர்த்தர் சொல்கிறார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும்னு கர்த்தர் சொல்கிறார். இட் இஸ் மனுஷன் he plans many things but the Lord's plan is the best plan, but the Lord's plan will prevail. அதுதான் நிலைநிற்கும்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன தான் பிளான் போட்டாலும், என்ன நிறைய காரியத்தை நம்ம மைண்டு உள்ள வச்சுருந்தாலும், அந்த பிளான்ஸ் எல்லாம் கொண்டு போய் கர்த்தர் சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே இப்படிலாம் இருக்குது, உங்களுக்கு சித்தமானதை என் வாழ்க்கையில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஆண்டவர் ரொம்ப அழகாக அந்தந்த வழிகளை எதில் போடணும், எதில் என்ன பிளான் பண்ணணும், எப்படிலாம் நடத்தணுன்றது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்கெடியூல் போட்டு கொடுப்பார். நம்மளே செஞ்சு நம்மளே எல்லாம் பண்ணி கர்த்தர்கிட்ட கேட்க தேவையில்ல. எதுக்கு நான் கர்த்தர்கிட்ட கேட்கணும், எதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு நாள் தீர்மானம் எடுத்துடாதீங்க. மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகமாக இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய யோசனை மட்டும் நிலைநிற்கும்னு கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்கப்பா, ஐ நோ யுவர் பிளான் இஸ் தி பெஸ்ட் பிளான் மை லைஃப். என் பிளான்ஸ் ஒரு வேளை கவுத்து விட்டுறோம், பேரை கெடுத்து விட்டுறோம், ஆனால் உங்கள் பிளான்ஸ் என்றைக்குமே மாறாதுன்னு எனக்கு தெரியும். நான் உங்கள் பிளான் நம்ம எனக்கு இருப்பு தான் கண்டுறேன். தேவன் மேலே முழு நிச்சயமாய் அவரை சார்ந்து வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரணம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.